குளித்து விட்டு நம்ம வழக்கம் போல புத்தாடைகளை அணிந்து கொண்டிருப்பது என்பது உண்டு. கூட்டு குடும்பமாக அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வி ஆர் லூசிங் நவடேஸ் இல்லையா? இன்னைக்கு ரீல்ஸ் லைஃப்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ரியல் லைஃப்ல எங்க இருக்கோம் நம்ம? நம்முடைய உணவு பழக்கம் கூட பேஸ்ட் ஆன் த ஃபெஸ்டிவல்ஸ் தான். அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடியதான உணவு பதார்த்தங்களை கொண்டு தான் நிறைய நம்முடைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கிறது. ஏதோ மெனு வரப்போறது. ஒருத்தன் சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அவனுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு மெயின் ரீசனாக ஆகிறது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கூட இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் நமக்கு பல செய்திகள் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நாம் கடந்த ராமநவமி அந்த எபிசோடில் ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லியிருந்தோம். நம்ம ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தோம். அது குறித்து பேசுவோம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுபர்ணா. எல்லாருக்கும் பராபவ வருஷ சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சுவாமி, ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நம்ம அந்த ராமநவமி எபிசோடில் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருந்தோம். ராமநாமா ஜபம் பண்ணி போடுங்க, 1 கோடி ஜபம் நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். நம்ம ஆக்சுவலாக நம்ம 1 கோடிங்கிறது ரொம்ப அதிகமாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு தான் நான் போட்டேன் நான். ஆனால் எதிர்பாராத விதத்தில் 1600 ரெஸ்பான்ஸு. ஆல்மோஸ்ட் நம்ம 1 கோடியை கிராஸ் பண்ணியே ரெஜிஸ்டர்ஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில், அதில் போடாதவங்க வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி 30,000 பண்ணோம், இன்றைக்கி 25,000 பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாத்துக்கும் நம்ம நேயர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். ராமனுக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றியை சொல்லணும். எல்லாரும் ராமநாம ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இது எல்லாரும் சேர்ந்து ராமநாம ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு சரியான சமயம் கிடச்சிருக்கு. அதை நம்முடைய மக்கள் ரொம்ப சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை அவன் உள்ளுக்குள்ளே வாங்கிட்டு அதை ப்ராக்டிஸில் கொண்டு வர பாருங்க. தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். அதுவும் இன்னைக்கு இந்த உலகம் இருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்தில் அது சந்திக்கக்கூடியதான இந்த பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தாரகம் உத்தாரகம் அப்படின்னு சொன்னால் ராமநாமா தான். அதில் சந்தேகமே வேண்டாம். நம்ம பெரியோர்கள் ரொம்ப எளிமையாக அதை வழி காமிச்சிருக்காங்க. அதை நம்மளுடைய நேயர்கள் இதை சரியான விதத்தில் பயன்படுத்தினது ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. இப்போது இந்த ரெஸ்பான்ஸ் நம்மளை ரொம்ப ஊக்கப்படுத்துது. நம்ம இன்னும் கூட இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம், ஆன்லைனில் கூட ஒரு சத்சங் மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் இருக்குது. நேயர்கள் எல்லாருமே அப்படி ஒரு ஈவெண்ட்டை நம்ம சீக்கிரமே சுவாமிகள் கூட ஒரு ஆன்லைன் சத்சங் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து நம்ம நாம ஜபத்தை நம்ம அதை செய்துகிட்டே வரலாம். நம்ம சுவாமி நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பராபவ வருடத்துக்கு நல்வாழ்த்துக்களோடு ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த பராபவ வருடம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பொதுவாக புத்தாண்டு அப்படின்னா நமக்கு ஆங்கில புத்தாண்டு தான் நிறைய பேருக்கு நினைவு வரும். அதை நம்ம வேறு மாதிரி கொண்டாடுறோம். நம்ம இப்போ இதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ரெண்டாவது இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. அதிலிருந்தெல்லாம் நம்ம விடுபடணும். நம்ம ஒரு அமைதியை நோக்கி ஒரு சந்தோஷமான ரொம்ப கோலாகலமாக இல்லைன்னாலும் ஏதோ இருக்கிற மாதிரி அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும். அதெல்லாமே இந்த பராபவ ஆண்டில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யணும்? இந்த பராபவ ஆண்டை எப்படி கொண்டாடணும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, நீங்கள் சொன்னதான ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலிட் பாயிண்ட். அதாவது நமக்கு ஆங்கில புத்தாண்டு இது என்ன வருஷம்னு கேட்டால் உடனே 2026 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இது விஸ்வாவச வருடம் பராபவ வருஷம்ன்றதாக நம்மளால் இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் மொரோவர்லெஸ் இன்றைக்கி என்ன தேதி அப்படின்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, மார்ச் ஏப்ரல் மேன்ற மாதிரி தான் தேதி சொல்லுவீங்களே தவிர்த்து இதை பங்குனி தேதி சித்திரை தேதின்றது நம்ம எல்லோரும் மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இது ஒரு விதத்தில் பார்க்கச்சே ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இன்னொரு விதத்தில் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி நமக்கு எல்லாமே இந்த ஆங்கில தேதிகளை வைத்து கொண்டு தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அதனால தான் புத்தாண்டுன்னு. அண்டு ஒரு விஷயத்தை நான் மார்க் பண்ணுறேன். நான் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு எதிரி இல்லை. ஏன்னா கேலண்டர் இயர் அப்படின்றதுனால நம்ம ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறோம். பட் எதுக்குமே ஒரு வரமுறை இருக்குது. ஒரு கல்யாணம் கார்த்திகை எல்லாத்துலேயுமே நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்ன்றதாக சொல்லி தட் வி ஆர் லூசிங் அவர் ஓன் கல்ச்சர். தட் இஸ் த ப்ராப்ளம் தட் வி ஆர் ஃபேஸிங். அதுதான் இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்னு வந்ததுன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் வரைச்சே நாகரீகம் என்பது நம்ம பண்பாட்டுக்கு உட்பட்டதாக அந்த நாகரீகத்தை நம்ம கைக்கொள்ளணுமே தவிர்த்து நம்முடைய நாகரீகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் விட்டுட்டு நாம் மேல்நாட்டு நாகரீகத்தை நம்ம கைக்கொள்ள முடியாது. அதனால தான் ஸோ அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும் பொழுது
செலிப்ரேஷன்றதை யாருமே வந்து மறுக்கலை, செலிப்ரேஷன்றதை யாருமே மறுக்கலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு டீம் வின் பண்ணிட்டுனா அதோடைய செலிப்ரேஷன் நடக்குச்சு, அந்த செலிப்ரேஷன் ஓவராக போய் நிறைய உயிரிழப்புகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கோவிலில் ஒரு பெரிய உற்சவம் நடக்குச்சு, அதில் கூட்ட நெரிசலில் பல பேர் உயிரிழப்புகள் பார்க்குறோம். எந்த இடத்துலையுமே செலிப்ரேஷன் வரும்பொழுது அதுக்கு ஒரு வரையறை இருக்கணும், அது ஒரு சேனலைஸ் ஆகணுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்முடைய பெரியவர்கள் இது போல புத்தாண்டு கொண்டாட்டங்களை வரும்பொழுது குடும்பத்தோடு உட்கார்ந்து பகல் நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு தெய்வ வழிபாட்டின் முறையாகத்தான் ஆரம்பிக்கிறார்கள். அந்த தெய்வ வழிபாடு என்பது நமக்கு எதை கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், மொத்த பேருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கறது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த வருஷத்தில் நமக்கு மேபி சில ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படலாம். அவளுடைய தின ஜாதக ரீதியாக நட்சத்திர ரீதியாக வரக்கூடிய தின கிரக ரீதியாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகிறது. அப்படிலாம் வரச்சு அதை சேர்ந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ குடிச்சு விட்டு கும்மாளம் போடக்கூடிய புத்தாண்டாக நம்முடையது இல்லாமல் குளித்து விட்டு தெய்வங்களை வழிபடக்கூடிய புத்தாண்டாக நம்முடைய புத்தாண்டை நாம் கொண்டாட வேண்டும். ஓகே ஓகே ஓகே. இப்போது வரக்கூடிய பராபவ ஆண்டு, அதில் சிக்னிஃபிகன்ஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பராபவன்றதான பேரே நீங்கள் வச்சுக்கணும். பராபவம்னா டிஃபீட்டுன்னு அர்த்தம் இருக்கு. ஓ, ஆனால் அந்த டிஃபீட் யாருக்கு? பரிபவம் பராபவம்னு சொல்லுவாள். இப்போ ஒருத்தரை நாம் டீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு பரிபவம் ஏற்படுறது. ஒருத்தரை பரிபவப்படுத்துகிறேன், அவரை ரொம்ப நான் டார்ச்சர் பண்ணுறேன், அவரை வந்து கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பரிபவம், அவர் பரிபவப்படுறாருன்னு. அதே மாதிரி பராபவம் அப்படின்னு வரச்சே இன்னொருத்தருடைய டிஃபீட்டும் சொல்லப்படுகிறது. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை ஜெயிச்சான், ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஜெயிச்சது, ஒரு பேச்சாளர் இன்னொரு பேச்சாளர் ஜெயிச்சார், அந்த மாதிரி வரப்போகிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம பெரியவர்கள் இந்த 60 வருடங்களை வச்சிருக்கோம். ஒரு சைக்கிளிங்கிறது 60 வருடங்கள் வச்சிருக்கான். அந்த 60 வருடத்துல இந்த பராபவம் என்பது ஹிந்துக்களாகிய நம்மளுடையதான எழுச்சியை காண்பித்து மற்றவர்களுக்கு இது ஒரு வீழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ஹிந்துக்களாகிய நம்முடையதான ஒரு எழுச்சி, அதை நீங்கள் ஒவ்வொரு ஹிந்துவும் புரிஞ்சுக்கணும். ஆண்டு நமக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கு. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடியதான சனாதனிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கு. அப்போ அது ஒரு எழுச்சியாகவும் நாம் பார்க்குறோம், மற்றவர்களுக்கு அது ஒரு வீழ்ச்சியாகவும் நாம் பார்க்குறோம். இதை ஒத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்கா. நிறைய பேர் வந்து சித்திரை முதல் நாளை ஆண்டு ஒரு புத்தாண்டாக கூட ஏற்க மாட்டேன்னு சொல்லும்போது நமக்கே அந்த டிஃபரன்ஷியேட் தெரியுது. இவாளுக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாம் பார்க்குறோம். அந்த வித்தியாசமே நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த பராபவ வருஷம் நான் ரொம்ப டீப்பாக இந்த ஜோதிஷம் அந்த மாதிரி சாஸ்திரங்களுக்கு உள்ளே போகலை. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 60th இயர் அப்படின்றதாக நாம் பார்க்கும் பொழுது ஏற்பட்ட சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது மீண்டும் பாரதத்திற்கு, குறிப்பாக சனாதனத்திற்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நாம் இதை கவனிக்கணும்னு தோன்றது எனக்கு. அப்படி தான் நாம் கவனிக்கணும், இதை அப்படி நாம் கொண்டாடணும். ஓகே ஓகே. இப்போ இந்த பராபவ ஆண்டு, அந்த புத்தாண்டை கொண்டாடணும், நல்ல விதத்தில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த நல்ல விதம்னா என்ன? அன்னைக்கு எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யும்? வழக்கம் போல் என்ன அப்படி கேட்டால், பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறவாளுக்கு அந்த தர்ப்பண தினம்ன்றது சொல்லுவோம். வருஷப்பரப்புன்றதாக உண்டு. நமக்கு வருஷத்தில் 2 வருஷப்பரப்பு உண்டு. 2 3 கூட நான் சொல்லுவேன். சித்திர வருஷப்பரப்பு ஒன்று, அதே மாதிரி ஆடி வருஷப்பரப்பு ஒன்று, அதே மாதிரி வந்து தை வருஷப்பரப்பு. இந்த ஆடி தையை நம்ம உத்தராயண தட்சிணாயன வருஷப்பரப்புன்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதை கூட நம்ம எப்படி சொல்லுவோம், உத்தராயண வருஷப்பரப்பு, தட்சிணாயன வருஷப்பரப்புன்னு தான் சொல்லுவோம். சித்திரை அப்படின்றது என்டையராக அந்த புத்தாண்டை நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு வருஷம் பிறக்கிறதா இருக்கிறது. சாதாரணமாக என்றைக்குமே நமக்கு எதுவாக இருந்தாலும் முதல்ல ஸ்நானம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்நானத்தோட தான் நம்ம எந்த விதத்தையும் நம்ம ஆரம்பிக்கணும். அந்த தினத்தை நான் ஒரு நான் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறேன். எடுத்த உடனே எழுந்து உட்காந்து பெட்டில் காஃபி சாப்பிட்றேன் நிறைய பேர். ஐ ஹோப் ஸோ. நீங்கள் ஓகே, நான் உங்களை காஃபி சாப்பிட்றத நான் கண்ட்ரோல் பண்ணல, அதெல்லாம் நான் தப்பு பண்ணல, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நான் வரல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படி கேட்டால், அந்த படுக்கையிலேருந்து எழுந்து தனியாக உட்காந்து அந்த காஃபி சாப்பிட்டா அதே பெட் காஃபி அதே டேஸ்ட் தான் கொடுக்க போகிறது. டேஸ்ட்டு மாறிட போகிறதா? ஸோ அதை குளித்து விட்டு சாப்பிட்டோன்னா அது அடுத்த லெவல், நெக்ஸ்ட்டு அப்படின்றதாக ஒரு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சம்ஸ்காரம். இது இதை வந்து யாரையும் கம்பல் பண்ணல, இந்த மாதிரி பண்ணினா சந்தோஷம்னு சொல்கிறோம், பண்ணணும்னு ஆசைப்படுறவா பண்ண போகிறான். ஸோ குளித்து விட்டு நம்ம வழக்கம் போல் புத்தாடைகளை அணிந்து கொண்டிருப்பது என்பது உண்டு. கூட்டு குடும்பமாக, அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வி ஆர் லூசிங் நவடேஸ் இல்லையா? இன்னைக்கு ரீல்ஸ் லைஃப்பில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ரியல் லைஃப்பில் எங்கே இருக்கோம் நம்ம? எல்லாரும் ரீல்ஸுக்கோசரம் லைஃப். இப்போ இதை உடனே 10 பேர் வந்து புத்தாண்டுன்றதாக ஒரு ரீல்ஸ் போடுவா, அதைப்படி ஆஹா ஓஹோன்னுவான். உண்மையிலே அங்கே போய் சுவாமி சன்னதியில் போய் இருந்து சுவாமியை நம்ம வழிபடச்சே இந்த புத்தாண்டில் எப்பொழுதும் ஒரு தித்திப்பு இருக்கணும். இந்த புத்தாண்டில் ஒரு விசேஷம் பாருங்கள், நம்முடைய உணவு பழக்கம் கூட பேஸ்ட் ஆன் த ஃபெஸ்டிவல்ஸ் தான். அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடியதான உணவு பதார்த்தங்களை கொண்டு தான்
நிறைய நம்முடைய தானே ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கிறது. ஒரு ஏதோ மெனு வர போகிறது. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் மெனு அண்ட் ஆல்சோ. பட் அது உங்களுக்கு இனிக்கும், கசக்காது. அதனால சொல்கிறேன் நான். பருப்பு, பாயசம், வடை இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக நம்ம பண்ணுறோம். இந்த புத்தாண்டில் அன்னைக்கு என்ன விசேஷமாக பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் இந்த மாங்காய் பச்சடி ஒன்று பண்ணுவோம். வெல்லம் போட்டு மாங்காய் பச்சடி. ஏன்னா வசந்த ருத்து ஆரம்பிச்சுடுது. புத்தாண்டு பிறந்தாலே வசந்த ருத்து தான். வசந்த ருத்து தான் மாங்காய் சீசன் இல்லையா? எல்லா சீசன்லையும் மேங்கோன்றதாக ஜூஸ் கிடைக்கும், ஒரிஜினல் மாங்காய் கிடைக்கும். அதனால மாங்காய் சீசன் அது. அந்த மாங்காய் பச்சடின்றதாக ஒன்று பண்ணுவா. வெல்லம் போட்டு மாங்காய் பச்சடி பண்ணுவா. அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருப்பா. அது ஒரு அழகான ஒரு புளிப்போடு சேர்த்து தானே ஒரு ருச்சி ஒன்று இருக்கும். அது தவிர வேப்பம்பூ சாத்துந்து அன்னைக்கு பண்ணுவான். ரசம், வேப்பம்பூ ரசம். நான் சொல்றது இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் கலக்காது. சரி, புரியுதா? எல்லாத்துலையும் நாங்கள் இதை போட்டாதான் எங்களுக்கு டேஸ்ட்னா அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. சரி. அதுக்கப்புறம் இதை வந்து பிரித்து வேற பார்த்து பேச ஆரம்பிச்சிருவான். அது ரொம்ப மோசமாக வேற பேசுவான். அதனால நான் அதை ரொம்ப உள்ள போல இந்த வேப்பம்பூ போட்டு சாத்துன்னு பண்ணுவோம். எதுக்கோசரம் அப்படி கேட்டால் அந்த என்டையர் இயரில் நம்ம கசப்பையும் சந்திக்க போகிறோம், இனிப்பையும் சந்திக்க போகிறோம். அந்த ஒரு உணவில் நம்ம உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் முதல்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் மோர் சாப்பிட்றவங்களோ தயிர் சாப்பிட்றவங்களோ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட் தட் வி ஆர் கோயிங் டு டேஸ்ட் இட் இல்லையா? ஒரு தித்திப்பு சாப்பிடுவோம், ஒரு காரத்தை சாப்பிடுவோம், ஒரு ஊறுகாய் போட்டால் ஒரு காரம் வர போகிறது. அப்புறம் வந்து குழம்பு அந்த மாதிரி ஒரு பதார்த்தத்தில் அது ஒரு மாதிரி துவர்ப்பு வறுப்புன்ற மாதிரி ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். இந்த மாங்காய் பச்சடிக்கு ஒரு புளிப்பும் வந்து இனிப்பும் சேர்ந்து தானே ஒரு இது வரும். சாத்து இந்த வேப்பம்பூ சாத்து, இன்ஃபேக்ட் வேப்பம்பூ சாத்து பண்ணாலும் அதில் கொஞ்சம் வெல்லம் போடுவா. அந்த மாதிரி வரும் பொழுது ஒரு ஆண்டில் நிகழக்கூடிய சம்பவங்களுக்கு நமக்கு மனோதைரியத்தையும் தேகத்தில் ஒரு சக்தியை கொடுப்பதற்காகவே இந்த உணவு பழக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ இது மனோதைரியத்தை கொடுக்கறது ஒரு பக்கம், இந்த கூட்டு வழிபாடு எல்லாத்தையும் சேர்த்து அந்த மனோதைரியம் உண்டாகிறதுக்கு தேகத்தில் நல்ல சக்தி இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். ஆகார சுத்தம் சத்த சுத்திகின்னு ஒரு பாதஞ்சல யோக சூத்திரம். இப்போல்லாம் யோகாபியாசம்ன்ற பேரில் ஏரோபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். இதை யோகம்ன்றது வேற, இதுவரை ஏரோபிக்ஸ் கை கால் அசைக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது யோகான்னு பேர் போட்டுருக்கூடாது. ஆமாம், யோகா இருக்கு. உண்மையான யோகாவை நான் எப்பவுமே சொல்லிருக்கேன். உண்மையான சாஸ்திரங்களை நான் வந்து தவறா சொல்லலை. அதை பார்க்கறது, அதை அனுபவிக்கிறது தான் விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த ஆகாரம் தான் நமக்கு சாத்விக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆகார சுத்தம் சத்வ சுத்திகி பாதஞ்சல யோக சூத்திரத்துல சொல்றார். நாம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை பொறுத்து தான் நம்முடைய மனோநிலையில் மாறுதல்கள் ஏற்படும். இதுக்கு பகவத்கீதையில நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஒருத்தன் சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அவனுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு மெயின் ரீசனா ஆகிறது. உடனே அந்த ஊரில் இப்படி இருக்காளே, இந்த ஊரில் இப்படி இருக்காளே, இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. காரணம் என்ன? இது ஜம்பு தீபே பாரத வருஷே பரதக்கண்டே. நம்முடைய என்விரான்மெண்ட், நம்முடைய சர்க்கிள், நம்முடைய சர்க்கம்ஸ்டன்ஸ், நம்முடைய பெரியோர்கள் நமக்குன்னு ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. அந்த பவுண்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணலாம்? பட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடு எதை சாப்பிடணும்? புல்லு சாப்பிடணும், புண்ணாக்கு சாப்பிடணும், பருத்தி கொட்டை சாப்பிடணும். பட்டி விட்டு காட்டில் மேயக்கூடிய ஆடு கண்டதை சாப்பிட்றதுன்னு சொல்லி அது சொல்லப்படுது. அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு, நமக்குன்னு ஒரு ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்கா. நம்முடைய பெரியோர்கள் நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கா. ஆனால் காலத்தால் எழுந்து நன்கு குளித்து விட்டு குறிப்பாக நெற்றிக்கு இட்டுக்கொண்டு புத்தாடை அணிவது. ஏன் நமக்கு புத்தாண்டு சார் இது? நம்முடைய புத்தாண்டு இது. நாம வந்து பாதராத்திரிக்கு உட்காந்து கவுண்ட் டவுன்ல 1 2 3 4 சொல்லி கொண்டாடுற இடம் இல்லை. புத்தாடை அணிந்து சுவாமி சன்னதியில் போயிட்டு அதுக்கு என்னமோ நைவேத்தியம்லாம் என்ன பண்ணுறீங்களோ நைவேத்தியம் பண்ணுங்க. இந்த ஐட்டம்ஸ் கட்டாயம் வச்சுக்கோங்க. வேப்பம்பூ போட்டு ஒரு ரசம் பண்ணுவது, அப்புறம் மாங்காய் பச்சடி பண்ணுவது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். கூட்டு குடும்பம் உட்காந்து சாப்பிட்றோம். நடுவில் ஒரு தடவை போயிட்டு கோவிலுக்கு கார்த்தாலையோ மத்தியானமோ சாயங்காலமோ என்ன டைமிங்ஸோ இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கு தைரியமாக உங்கள் ஆஃபீஸில் சொல்லுங்கள், சார் திஸ் இஸ் மை நியூ இயர், ஐ எம் கோயிங் டு செலிப்ரேட் இட். அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டமா நம்ம கொண்டு வரோம். ஒரு திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா யுகாதி அன்னைக்கு இந்த தடவை என்னாச்சு, 100 டன் மலர்களால ஒரு அலங்காரம் பண்ணி வச்சிருந்தான். எவ்வளவு பெரிய விஷயம் அது. யுகாதி நமக்கும் உண்டு, நமக்கும் யுகாதி உண்டு. அது பத்ரிநாதருடைய கோவிலை எப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாமளும் நம்ம கோவில்களில் போய் வழிபாடு பண்ணணும். நமக்கு எல்லாமே வழிபாட்டினுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடியதுதான். புரியுது. ஏன் இதை திருப்பி வலியுறுத்துறோம்னா we are losing it. புரியுது. அதனால இந்த புத்தாண்டு நம்முடைய சனாதனத்திற்கு எதிரிகள் யார் இருக்காளோ அவர்களுக்கு பராபவத்தை அளிக்கக்கூடியதாகவும் நமக்கு அது மிகச்சிறந்ததொரு எழுச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் நாம் நம்முடைய சனாதனத்தின் பால் வர வேண்டும் என்னும்
ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு உண்டாக்கக்கூடியதாகவும் அமையப்போகிறதாக என்னுடைய ஒரு பர்செப்ஷன். சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. வழக்கமாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. இந்த புத்தாண்டு தினத்தில் ஆலய வழிபாடுகளில் முக்கியமான ஏதாவது வழிபாடு இருக்கா? இதை இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வழிபாடு குறிப்பிட்ட இடத்துல அப்படின்னு. அதாவது புத்தாண்டு தினம் என்று நாம் வச்சுட்டோம்னு சொன்னால் அது எந்த சமயத்தில் எந்த நட்சத்திரத்தில் வருதுன்றதை பொறுத்து இருக்கு. அதனால எல்லா கோவில்கள்லையும் அன்னைக்கு புத்தாண்டு சிறப்பு தான் பிரதானமாக இருக்கும். குறிப்பாக கோவில் அன்னைக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நமக்கு சுவாமிக்கு நடக்கும். சாயங்காலம் போறப்பாடுன்றதாக உலா வருது. அது சைவ ஆலயமாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவ ஆலயமாக இருந்தாலும் சரி, அதுதான் நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம். உற்சவங்கள் வந்துன்னா சில சமயம் முன்ன பின்ன அந்த உற்சவங்கள் மாறுவதற்கு வழக்கம் உண்டு. இன் பர்டிகுலர் புத்தாண்டை அடியொற்றி சில எந்த ஆலயங்களில் உற்சவங்கள் நடக்கிறது அப்படின்றத என்னால் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியல. பட் இருந்தாலும் இந்த மற்ற புத்தாண்டுக்கோசரம் பாதி ராத்திரிக்கு கோவில் திறக்கிறது எந்த கோவிலையும் கிடையாது, அது அவசியமும் கிடையாது. சரி சரி. ஆனால் இன்னும் நான் பார்க்குறேன், புத்தாண்டை ஒற்றி நம்முடைய மக்கள் வந்து பல கோவில்களில் கூட்டமாக போய் வழிபாடு பண்ணுறாங்க. ஆமாம், அது நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பட் அந்த வழிபாடு மட்டும் போராது. அது மேற்கொண்டு அதனுடைய வழி நடக்கிறதுன்றதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறோம். அதுதான் அது அந்த வழியில் நாம் வர்றது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இந்த புத்தாண்டு தினம் முன்ன பின்ன இப்போ சித்திரை மாதம் ஒரு நட்சத்திரம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ரவணம் வச்சுக்கோங்க, சித்திர ஸ்ரவணம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த சித்திர ஸ்ரவணத்தில் ஒரு கோவிலில் தீர்த்தவாரி நடைபெற வேண்டும் என்றால் அது மேபி அந்த சித்திரை 4-5 தேதிக்கு வரதா இருந்ததுன்னா இந்த பிரம்மோற்சவம்ன்றது பங்குனி மாதத்துலேயே ஆரம்பிச்சிடும். ஆனால் பத்திரிகையில் சித்திர பிரம்மோற்சவம் தான் போட்டிருப்போம், ஆனால் பங்குனி மாதமே ஆரம்பிக்கும். இது முன்ன பின்ன ஆரம்பிக்கும். அதனால கோவில்களில் சித்திரை புத்தாண்ட ஒரு நாளாக நாம் வச்சுட்டு கொண்டாடுறோமே தவிர்த்து இன் பர்டிகுலராக அதுக்கு ஒரு விதமான ஒரு வழிபாட்டு முறை சொல்லல. நேர்களே, சுவாமிகள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலாக நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து இந்த வரக்கூடிய பராபவ ஆண்டில் நம்ம எப்படி அமைச்சுக்கணும், ஆகாரத்தோடு சேர்த்து ஆகார நியமங்களோடு சேர்த்து எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சுவாமி சொல்லக்கூடியது. சுவாமி, நம்ம இப்போ இந்த நேரத்தில் இதை சொல்லிடுறேன் நான். இந்த சாப்பிட்ற முறைகள்லாம் இருக்குல்ல, இதை பற்றியே நம்ம ஒரு தடவை பேசுவோம்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலை. இப்போ திரும்பவும் ஞாபகம் வந்துடுது. வரக்கூடிய எபிசோடில் ஏதாவது ஒன்றில் வந்து இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப எப்படி சாப்பிடணும், சாப்பிட்றதுல என்ன முறைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேசுவோம். நம்ம இந்த ஆண்டில் வந்து நிறைய விசேஷ தினங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பற்றி வரக்கூடிய எபிசோட்களில் நம்ம சுவாமிகிட்ட டீட்டெயிலாக பேசுவோம். சுவாமி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி. ஜெயகரட சுபர்ணா, எல்லாருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாண நாளே தமிழ் மேட்ரிமோனி தான்.